ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1 எண்ணியல். எண்ணியல் பாடத்தில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 3 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.1, எடுத்துக்காட்டு 1.4, பக்கம் 4 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கில் சப்டிவிஷன் 2, 5, 7, 8 இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.5, எடுத்துக்காட்டு 1.8, எடுத்துக்காட்டு 1.9, எடுத்துக்காட்டு 1.10, எடுத்துக்காட்டு 1.11, எடுத்துக்காட்டு 1.14, எடுத்துக்காட்டு 1.15. பயிற்சி 1.2ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 2வது கணக்கு. இந்த 2வது கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 8வது கணக்கு, 9வது கணக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.16, எடுத்துக்காட்டு 1.19 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. எடுத்துக்காட்டு 1.20, எடுத்துக்காட்டு 1.21, எடுத்துக்காட்டு 1.22. பயிற்சி 1.3ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1, 4, 5, 6 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு. 7வது கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 4, 6, 8, 9. பயிற்சி 1.4ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 5வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு, 9வது கணக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. பயிற்சி 1.5ல் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு. அலகு 2 சதவீதமும் தனி வட்டியும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.2, எடுத்துக்காட்டு 2.3, எடுத்துக்காட்டு 2.5, எடுத்துக்காட்டு 2.7, எடுத்துக்காட்டு 2.9. பயிற்சி 2.1ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 9வது கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.10, எடுத்துக்காட்டு 2.11, எடுத்துக்காட்டு 2.12. பயிற்சி 2.2ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு. இந்த முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 2, 4, 5. 2வது கணக்கு, 2வது கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 1, 3, 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு, 4வது கணக்கு, 6வது கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு. ஸோ இதை அவசியம் போட்டு பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.15, எடுத்துக்காட்டு 2.18, எடுத்துக்காட்டு 2.19, எடுத்துக்காட்டு 2.22, எடுத்துக்காட்டு 2.23. பயிற்சி 2.3ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு, 10வது கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.24, எடுத்துக்காட்டு 2.27, எடுத்துக்காட்டு 2.29. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.4ல் முதல் கணக்கு, 2வது கணக்கு, 4வது கணக்கு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு. பயிற்சி 2.5ல் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 11வது கணக்கு, 12வது கணக்கு, 13வது கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்சிந்தனை கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 17வது கணக்கு, 18வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 22வது கணக்கு, 24வது கணக்கு, 25வது கணக்கு, 26, 27 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. அலகு 3 இயற்கணிதம். இயற்கணிதத்தில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.1, எடுத்துக்காட்டு 3.2ல் முதல் கணக்கு, எடுத்துக்காட்டு 3.3, எடுத்துக்காட்டு 3.4, எடுத்துக்காட்டு 3.5ல் 2வது கணக்கு, 3வது கணக்கு, எடுத்துக்காட்டு 3.6ல் முதல் கணக்கு, 3வது கணக்கு, எடுத்துக்காட்டு 3.8, பயிற்சி 3.1ல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 2, 4வது கணக்கு, 4வது கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 3, 5வது கணக்கு, இதில் ரோம் லெட்டர் 1, 6வது கணக்கு, 7வது கணக்கு, 8வது கணக்கு, 11வது கணக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12வது கணக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.10, எடுத்துக்காட்டு 3.16, பயிற்சி 3.2ல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மாத்திரம் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு. பயிற்சி 3.3ல் பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 8வது கணக்கு, 9வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் 11வது கணக்கும் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. அலகு 4 வடிவியல். வடிவியலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 85 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.7 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. பயிற்சி 4.1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு, 13வது கணக்கு. பயிற்சி 4.2ல் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 2வது கணக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஒன்று மாற்றி கேட்டுருக்காங்க. இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம எக்ஸாம் வர வாய்ப்புள்ள சம்ஸ். ஸோ நீங்கள் எல்லா கணக்கையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துங்க. பயிற்சி 4.3ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு, 9வது கணக்கு, 10வது கணக்கு. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கணக்குகளை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலே போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.